அப்பனே ஆண்டவா, நீ இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருப்போமான்னு கூட தெரியல. நேற்று கடை ஆரம்பித்து நாள் ஒரு லாபமுமே இல்லை. ஏதோ கை கட்டினது வாய் கட்டாத கதையா ஏதோ கடவுள் நீயா பார்த்து ஏதோ ஒரு பிச்சை போட்டிருக்கீங்கப்பா. அதே போல் இன்னைக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறோம். நல்லபடியாக கூட்டம் கூடணும். எல்லாரும் மனசு நிறைய நம்ம கடையில் எல்லாம் வாங்கி சாப்பிடணும். நமக்கு வியாபாரம் பெருகணும். நம்ம கடை டீ மாதிரி இங்கே யாருமே டீ போடலைன்னு சொல்லி பெருமையாக பேசணும். எல்லாருக்கும் முன்னாடியே நாங்கள் வாழ்ந்து காட்டணும்னு தான் இந்த கடையவே வச்சுருக்கோம். எல்லாரும் எங்களை நடுத்தருவில் நிறுத்தினாலும் நீ எங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திட்ட. நீதான்ப்பா எங்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வழி நடத்தி செல்லணும். என் புருஷன் பாவம் சின்ன புள்ள மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்கார். அவர் என்றைக்குமே யாருக்கு எந்த கெடுதலும் நினச்சதில்லை. ஆனால் அவரை சுற்றி கெடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஊரே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்க முன்னாடி என் புருஷன் வாழ்ந்து காட்டுற நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அது அவரோட நல்ல மனசுக்கு நீ கொடுத்த பிச்சைன்னு தான் சொல்லணும். இப்படியோப்பா என் வீட்டில் கொடுத்ததுனால இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இதே போல் நாங்கள் சொந்த ஊரில் ஒரு வீடை வாங்கி அங்கே நாங்கள் கெத்தா போய் நிற்கணும். அதுக்கு நீ தான் பாரு. இன்னும் பால் வரலையே. அடுப்பு பற்ற வச்சாச்சு. எப்படியும் நேரங்காலமாக கொண்டு வந்துருவாங்கன்னு அத்தை சொன்னாங்க. என்னம்மா நல்லபடியா உன் மனசு குளிர சாமியை கும்பிட்டாச்சா? ஆமாங்க, இப்போதான் மனசுக்கு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கு. என்னடா காலையில் எழுந்தோனையுமே அம்மா சாமியை கும்பிட்டுட்டு வியாபாரத்தை பார்க்க சொன்னாங்களே, என்ன பண்ணுறதோ நினச்சேன். பரவாயில்ல, நம்ம கடைக்கு பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்கிறதுனால இங்கே சாமியை கும்பிட்டு நம்ம வியாபாரத்தை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்படி நேரம் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டியே, இப்ப கடையில பால் இல்லையே, இப்ப அதை பத்தி என்னத்த பண்ண போறோம்? ஏங்க பால் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். அதுக்குள்ள மாவாட்டுற வேலையை பாருங்க. நான் இங்கிட்ட இதெல்லாம் கூட்டி அள்ளி போட்டுறேன். அதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆட்டி அந்த பக்கம்லாம் கிரைண்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எடுத்து அள்ளி போடுறது தான். வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுட்டேன். டீக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பால் வந்துச்சுன்னா ரெடி பண்ணிடலான்னு பாக்குறேன். பால் வருமா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் வருங்க, வராம எங்க போகும்? அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல. அத்தை சொல்லிட்டாங்கன்னு இருக்காம போன் போட்டு எதுவும் பாரு. ஏங்க எல்லாரும் இப்பதாங்க எந்திரிச்சிருப்பாங்க. நேத்தே அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்துட்டு தூங்குனாங்க. காலையில உடம்ப அடிச்சு போட்டாப்புல எந்திரிக்கவே முடியல என்னாலேயே. அவங்களும் எப்படி எந்திரிப்பாங்க? கொஞ்ச நேரம் ஆகட்டும். கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? வர்றவங்களுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இருங்க, ஒரு 10 நிமிஷம் பார்ப்போங்க. 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே ஆள் வரலைன்னா நம்ம உடனே அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சிடுறேன். சரி, நான் அடுத்து அந்த வேலையை பார்க்குறேன். கடை வியாபாரம்லாம் பரவாயில்லைங்களாம்மா? நேற்று தானம்மா கடை திறந்துருக்கு. ஒரே நல்ல வியாபாரம் வந்துருமா? வியாபாரம் ஒன்றும் பெருசாக இல்லை. போக போகத்தானே கடை இப்படி ஒன்று இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கேருந்து எல்லாமே டீ வாங்கிறதுக்கு டவுனுக்கு தான் போகிறாங்க, இங்கிட்டு கடை இல்லாமல். இப்போ தானே கடை வச்சு ஒவ்வொருத்தரும் போய் சொல்லுவாங்க. நானும் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன். இப்படி என் மாப்பிள்ளை தான் கடை வச்சுருக்கா, அப்படி வாங்குங்கன்னு எல்லாரும் சரி சரின்னு சொல்லியிருக்காங்க. நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் வேறு வேலைக்கு போகிற இடத்துலலாம் பட்டறையிலலாம் டீ தேவைப்படும். நான் நம்ம கடைக்குன்னு தான் சொல்லி விட்ருக்கேன். அதனால் எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. டீ டேஸ்ட்டை மட்டும் நல்லா கொடுத்துட்டாங்கன்னா போதும், எல்லோரும் நம்மக்கிட்ட தான் வருவாங்க. அதாம்மா, அதெல்லாம் நம்ம தம்பி நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவான். நேற்று நானே கடத்துகிற போலாக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 குரங்கு இருக்குதுங்களே, அதுங்களோட பேரும் அக்கப்போர் ஆயிடுதுங்க. 2 அடிச்சுக்கிட்டும் புறந்துக்கிட்டும் அதுங்க பிரச்சனையை வைக்கிறதுலையே நம்ம எங்கிட்டும் போக முடியாமல் போயிடுச்சு. விடுமா, அதனால என்ன? 2 என்ன பண்ணுதுங்க? குளிக்குதுங்க. மணி ஆயிடுச்சுல, கிளம்பணும்ல. 2 நாளாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாளுங்க. இன்றைக்கி ஓம் இருக்கு எழுதலை, கீமு இருக்கு எழுதலைன்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் மாறி மாறி ஒன்றால் தண்ணி அடிச்சுக்கிட்டு கிடக்குறாளுங்க. முடிச்சு விட்டு கிளம்பட்டுன்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்போ பையனை யார் பார்த்துப்பா? அதெல்லாம் மாமா பார்த்துப்பாரு. அவர் எல்லாமே சமையல் செஞ்சு கொடுக்கறது வைக்கிறதுனால என்கிட்ட இருக்கிறத விட அவர்கிட்ட அதிக நேரம் இருக்கிறதே. பரவாயில்ல, நீ அம்பட்டு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பையன், நல்ல குடும்பமும் கிடைச்சிருக்கு போ. ஆமாங்கக்கா, அவர்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். என்ன இப்போ பார்த்துட்டு போன வீடு தான் சரியில்லை. ஏன்? இல்லைக்கா, ஹவுஸ் ஓனர் பிரச்சனை தான். தண்ணியும் விட மாட்டேங்கிறாங்க. நேரங்காலமாக வீட்டுக்குள்ளே வரணுமா, நேரம் தவறி வெளியே போகக்கூடாதான், வைக்கக்கூடாதான், கதவை இழுத்து பூட்டி போடுறாங்க. கேட்டை தாண்டி போனால் கேட்டை யார் உடச்ச அது நம்ம தலையோட கட்டி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. வண்டி கூட உள்ளே வந்து நிறுத்த விட மாட்டேங்கிறாங்க, வெளியவே நிற்கணும்.
யாரும் வந்து களவாண்டுட்டு போனால் கூட என்ன பண்ணுறது, ஒரே ரோதனையாக இருக்குது. வேறு வீடு பார்த்து போகலான்ட்டு இருக்கோம். இப்போ தானே வந்திருக்கோம், உடனே வீடு மாற்றினோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும்ன்ட்டு தான் அமைதியாக இதுக்கு என்ன பண்ண இருக்கும். முடியும்? நம்ம வாடகை கட்டி தானே இருக்கோம், சும்மாவா இருக்கோம். என்னமோ தர்மத்துக்கு விட்ட மாதிரில அவங்க அப்படி பேசுகிறாங்கன்ற. என்னக்கா பண்ணுறது, இல்லாதப்பட்டவங்க இருக்கிறவங்க கிட்ட அடங்கி தானே போய் ஆகணும். ஆனப்போ இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு, வேற பக்கம் எது வீடு பார்த்து போங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவருன்னு சொன்னார், நம்ம சொந்த வீட்டுக்கு தான் அடுத்து போகிறதா இருந்தாலும் போகணும், வாடகை வீடெலாம் சரிப்பட்டு வராது அப்படி. ஆமாம், இவங்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது தான், சொந்த வீடு சொந்த வீடு சொந்த வீடுன்னு. அது ஜாதகத்திலேயே இருக்கும், இவங்களுக்கு இப்போ தான் நடக்கும், இவங்களுக்கு இப்போ தான் நடக்கும்னு. எனக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லைப்பா. நான் பிறந்த வீடும் சொந்த வீடு தான், நான் புகுந்த வீடும் சொந்த வீடு தான். அதில் எல்லாம் நம்மளை யாரும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. யோ, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க பிள்ளைய. எங்கேயா போய் சுற்றிட்டு வர நீயே? மணி 7 ஆகுது, இன்ன வரைக்கும் எங்கே போய் சுற்றுற நீயே? அடியே, முக்கியமான ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன்டி. முக்கியமான வேலையை முடிச்சிட்டு வந்தியா? எதை முடிச்சிங்க? நம்ம புள்ள தலையை உடைச்சான்ல, அவனுக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு கணுமுன்னா அவனுக்கு 2 கணு போகணும்ல, அதான் போய் நல்லா பொழந்து விட்டு வந்திருக்கேன். ஆத்தாடி, அந்த பையன் வீட்டுக்கு போனீங்களா? ஆமாண்டி, வீட்டுக்கு போய் சும்மா நங்குன்னு சும்மா சக்கட்ட மேனி அடி வெள்ளு ரோட்டி விட்டேன். எங்கிட்டுமே ஓடி தப்பிக்க முடியாத அளவுக்கு வச்சு பொழந்து விட்டேன்டியா. ஆத்தாடி, என்னங்க நீங்க ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம அவனால பல பிரச்சனை அனுபவிச்சிட்டோம். மறுபடியும் எதுக்கு போய் அந்த இதனை அனுபவிக்கணும்? ஷோ ஆண்டவனே, மறுபடியும் நம்ம பிள்ளைய பிரச்சனை பண்ணணும்னு இங்கே வரப்போறான். போங்க. வந்துருவானா? அவன் வந்துட்டு இங்க இருந்து அப்படியே போயிருவானா? கொடுத்த குடு அப்படிடியே, கொடுத்த குடு அப்படி வாயே திறக்க முடியாத அளவுக்கு சும்மா சக்கட்ட மணிக்கு வச்சு வெள்ளு ரோட்டி விட்டேன். அவங்க ஆத்தா வந்துருச்சு, அந்த சரோசா மட்டும் வரல. இன்னைக்கு அவன் அம்புட்டுத்தேன். ஐயோ, என்னங்க நீங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணாதீங்கங்க, வேண்டாங்க. போலீஸு கிழிச்சுன்னா அவங்க போயிட்டாங்கன்னா என்னங்க பண்றது? அடியே, அப்படிலாம் போக மாட்டான்டி. போனாங்கன்னு வையி, நம்ம பிள்ளைய இப்படி பண்ணதுக்கு ஊரே சாட்சி இருக்குது. அவன் பண்ணின வேலையெல்லாம் நம்ம ஊருக்காரவங்க எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் சேர்ந்து நல்லா வெள்ளு ரோட்டி முறுக்கி விட்டுருவாங்க. மணி என்ன 7:15 ஆக போகுது, இன்ன வரைக்கும் பால் வரலையே. என்ன மணி எத்தனை? 7:15 ஆக போகுதுங்க. 7:15 போதா? என்ன பால் என்ன வரல? என்னங்க நீ பாட்டுக்கு இருக்கிற? முதல்ல அத்தைக்கு போன போடல. அந்த இருங்க, ஃபோன் போடுறேன். சொல்லுமா, என்னம்மா சொல்ற? இன்னும் கொண்டு வரலையா? இல்லையேம்மா, நான் நேரங்காலமா ஒரு 6 மணிக்கு கூட கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிவிட்டேன். நேரத்துக்கு நீங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நினைச்சேன். ஆள் யாரும் வரலையா? ஐயோ, இன்னும் டீ குடிக்க கூட ஆள் வரலையா? சரி, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இந்த பாலை வாங்கிட்டு ஓடியாடுறேம்மா. சரிம்மா, நான் இந்த உடனே போகிறேம்மா, இந்த உடனே போகிறேன். 2 பேரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த வந்துடுறேன். சொல்லிட்டேங்க, அம்மா போய் பார்க்குறேன். நாங்கள் என்னம்மா, என்னாச்சு? இல்லைம்மா, நேற்று பால் வாங்கினோம்ல, அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம கடைக்கு பால் வேணும்னு. அவங்களும் தாரேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இன்ன வரைக்கும் பால் எடுத்துகிட்டு வரலையாம்மா. அதான் 2 பேரும் இப்போ ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன இது, ஆள் வர நேரத்தில் போய் பால் வரல, அது வரல, இது வரலன்ட்டு இருக்காங்களே. இப்போ கடைக்கு டீ குடிக்க கூட யாரும் வரலையா? யாருமே வரலையாம்மா, அவங்க 2 பேரும் தான் இருக்காங்களாம்மா. அந்த அம்மா நான் எதுவும் பால் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு எதுவும் வீட்டில் இருக்காங்களோ என்னவோ தெரியல. சரி, எல்லாரும் இருங்க. எம்மாடி அமுதா, சாப்பாடுக்கு வலை வச்சுட்டேம்மா. காய் பருப்பு வந்துருச்சுன்னா காயை போட்டு தாளிச்சு விடு, நான் போயிட்டு பாலை வாங்கி கொடுத்துட்டு ஓடியாடுறேன். சரியத்த, நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன இது, உருப்படி இல்லாமல் இருக்காங்க. ஒரு வேளை இப்போதான் முன்னுக்கு வர நேரம் பார்த்து காலை வாரி விடுறாங்க. இவங்க நேரம் என்ன நேரமோ தெரியல. நான் இருந்த கள்ளக்கண்ணா, கல் இருந்த நாயக்கண்ணன்ற கதையா? தொழில் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குது, தொழில் இல்லைன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்குது. என்ன தலையெழுத்தோ, என்ன வர வாங்கிட்டு வந்தாலோ என் புள்ள. ஏண்டா உனக்கு இது தேவையாடா? கம்மா இருடான்னு சொன்னேன், கேட்டியா? என்ன சொல்லணும்? வண்டியை வாங்கி கொடுத்தேல்ல, என்ன சொல்லணும்? ஊர் உலகத்துல எல்லா வீட்லயும் தாண்டா பிள்ளைங்க இருக்கு. இந்த மாதிரியாடா
கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்டா அப்படி என்ன நீ இம்புட்டு கஷ்டப்படுத்துற? பொறுப்போட இருனாலும் கேட்கவே மாட்டேங்கிறியே. அந்த ஊர்ல தான் ஊதாரியா திரியிற அந்த பயலோட சேர்ந்துன்னு நினைச்சு இங்கிட்டு வந்தா, இங்கேயும் இதே மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? கனவு திறந்தா இருக்குது. எங்கம்மா எம்மா என்னம்மா நீங்க பட்டுக்கு அமைதியா இருந்துட்டீங்க? பால் எடுத்துட்டு வரலையாம்மா கடைக்கு? ஏம்மா இன்னைக்கு நான் பாலே எடுக்கலங்கம்மா. என்னம்மா என்னாச்சு? பையனை ஏன் இப்படி படுக்க போட்டு வச்சிருக்கீங்க? என்னத்தம்மா சொல்ல? பையனை அடிச்சு போட்டாங்கம்மா. அடிச்சு போட்டாங்களா? ஐயோ என்னம்மா இப்படி கட்டெல்லாம் போட்டு கிடக்குற அளவுக்கு? யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்மா? எங்க யாரு வச்சு அடிச்சா? அது வேற ஒருத்தருமா. இன்னைக்கு ஒரு நாள் எதுவும் நினைச்சுக்காதீங்க. இவனுக்கு இப்படி ஆகவும் என்னால எதுவும் பண்ண முடியல. நாளையிலேருந்து நான் பால் கொண்டு வந்து தந்துறேன்னு சொல்லுங்கம்மா. சரிம்மா சரிம்மா, நீங்க பிள்ளைய பாருங்க. பிள்ளைய விட நமக்கு என்ன வேலை முக்கியம்? நீங்க பிள்ளைய பாருங்க, பிள்ளைய பாருங்க. ஐயோ அம்மா என்ன அடி இப்படி அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இருக்கிறாங்களே. ஐயோ இப்படியுமா மனசுங்க இருக்காங்க? நம்மளாம் புள்ள இல்லைன்னு வர தேடி இருந்துகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் எப்படிதான் இப்படி அடிக்கிறாங்களோ? ச்சே. ஏண்டா நீ நல்லவன் நினைச்ச அந்த அம்மா அப்படி பேசிட்டு போகுது. உன்னோட சுயரூபெல்லாம் தம்மாக்கு தெரிஞ்சதுன்னு வையி, அம்பட்டுத்தான் காரி தூடு துப்பிட்டு போயிடும். இன்னைக்கு பாலை கூட கறந்து வியாபாரத்தை பார்க்கல. சரி இரு, கண்ணுக்குட்டி அவுத்து அந்த பாலை குடிக்கட்டும். பாவம் அனாமத்தா அது பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்கும். பாலை குடிச்சாவதான் அதுக்கு வயிறு நிறையும். இருக்கிற புள்ள கட்டி போட்டா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கும். அண்ணே ஒரு டீ போடுங்க. ஐயோ காலங்கத்துல டீ கேட்டு வராங்க, பால் வேற இல்லையே. அண்ணே வாங்கண்ணே வாங்க. போனியே இல்லைன்னு சொல்லி அனுப்பினோம்னா எப்படி? ஐயோ முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஆகி போயிடுமே. என்னண்ணே என் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு டீயை போடுங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்ககிட்டலாம் டீ வைக்க சொன்னா பாலுன்ற பேர்ல கழுநீர் தண்ணியை ஊற்றி வைக்கிறாங்க. அது குடிச்ச மாதிரியே இல்லை. நல்லா கொஞ்சம் திக்கா வைங்கண்ணே. அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க, வர காப்பி எதுவும் போடலாங்களா? வர காப்பியா? யோ வர காப்பியை நான் என் வீட்டில் குடிக்க தெரியாதா? பால் காப்பி குடிக்கணும்னு தானே நான் வாங்கிட்ட வந்து கேட்குறேன். வர காப்பி வைக்கிறேன் நான், வர காப்பி. இல்லைங்க இன்னும் பால் வரல அதான். பாலே இல்லாம கடையை திறந்து வச்சுக்கிட்டு காப்பி டீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? சிறப்பு, மிக சிறப்பு. அண்ணே பாலுக்கு வந்துருங்கண்ணே, வாங்கண்ணே வந்து உட்காருங்கண்ணே. அட போயா, காலங்காலத்துல டீ குடிக்கலன்னா நமக்கு மண்டை வலி வந்துடும் சொல்லிட்டு இங்கிட்டு வந்தா இவன் பால் இல்ல தயிர் இல்லைன்றங்க. ஐயோ புனியே எப்படி ஆகுது? பால் பாக்கெட் எதுவும் வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். பால் பாக்கெட்டு வாங்காம விட்டாச்சு. சாமி டேய், இப்ப எப்படிடா இருக்கு உடம்பு? இப்போ பரவாயில்லப்பா, முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, நல்லாவே இருக்கேன். சரிடா, நாங்க 2 பேரும் ஆபீஸ் கிளம்பிட்டோம். நீ பார்த்து பத்திரமா இரு, சரியா? சரிப்பா, நான் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிடுறியா? நான் ஹெச்ஆர் கிட்ட பேசிடுறேன். ஆல்ரெடி மெயில் அனுப்பிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு தடவை நீ இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ஓகேடா, உடம்பு பார்த்துக்கோ, நான் வரேன். மச்சி போயிட்டு வரேன்டா. ஓகேடா. வேலை இருக்கு வெட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வந்தேன். இப்படி உடம்பு சரியில்லாமல் படுக்க போட்டுருச்சு. ஐயோ ஆண்டவனே. சரி கத்தாத, மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டாங்க. தம்பி டாக்டர் என்னங்கப்பா சொன்னாரு? புண்ணெல்லாம் நல்லா ஆறிட்டே வருதுன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 2 days கழிச்சு வந்து கட்டு போட சொன்னாங்க. இப்போதைக்கு தலைக்கு குளிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ஃபேன் காற்றுல நல்லா சில்லுன்னு இருக்கிற இடத்துல இருக்கணும், வேர்க்கக்கூடாது. வேர்த்துச்சுன்னா வச்சாதுன்னா பின்னாடி பிரச்சனையாயிரும்ட்டாங்க. வேர்க்கக்கூடாதா? நம்ம வீடெல்லாம் கீத்து தான், அந்த அளவுக்கு வெயில் இருக்காது. இருந்தாலும் அனத்துட்டு தான் கிடக்கும். என்ன பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு அதை வச்சு இருந்து தான் ஆகணும். ஓஹோ சரிங்க அத்தை. சரி மாப்பிள்ள, அப்புறம் நாங்கள் போயிட்டு வரோங்க. சரிங்க மாமா, பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. 2 days கழிச்சு நானே காவியாவை கூட்டிகிட்டு வந்து கட்டு போட்டுக்கிறேன். அட உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்கள் பார்த்துக்கிறோம். இதில் என்னங்க சிரமம் இருக்குது? ஒரு சிரமமும் இல்லை. ஏங்க காசு கொண்டு வர சொன்னே, கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன். தம்பி ஆஸ்பத்திரிக்கு எம்பிட்டுங்கப்பா செலவானுச்சு? அது வாங்கத்த 15,000 பக்கம் ஆயிடுச்சுங்க. அப்படி 15,000மா? நான் கூட 2,000-3,000ல நினச்சேன். தம்பி காசு கட்டியாச்சுங்களா?
காசு கட்டினாதே வெளியவே விடுவாங்க, அதனால ஃபுல் அண்ட் நோ டியூ ஃபார்ம்லாம் வாங்கியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இல்லைங்கப்பா, கட்டுக்கு இன்புட்டு செலவாகும்னு தெரியல. உங்கள் மாமா ஒரு 3000 தான் கொண்டு வந்தார். எப்படியும் நான் ஒரு 2 நாளில் புரட்டி கொடுத்துட்றேங்க. இப்போ யாருங்க உங்ககிட்ட காசு கேட்டா? நீங்கள் வேற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் காவியாவை கூட்டிகிட்டு போங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நீங்களும் வாங்க மாப்பிள்ளை, வீட்டுக்கு வந்துட்டு போகலாமே. வந்துட்டு போங்க. ம், சரிங்க அத்தை. பாத்தியா நம்ம மாப்பிள்ளைய? நம்ம புள்ள கண்ணசைவிலேயே என்னன்னு கற்றுக்கிட்டாரு. நீ தான் இருக்க. நான் கண்ணசைச்சனா கூட நீ கண்டுக்க கூட மாட்டேன். கண்ணா இருந்தா பார்த்தோன்னே தெரியும். நீ உன்கிட்ட இருக்கிறது 2 முட்டையை கண்ணுன்னு ஒட்டி வச்சுக்கிட்டு இப்பத்தான் கண்ணாமா கண்ணு 2 நோண்டி எடுத்து போடுவேன். வா. இதெல்லாம் ஊறுபட்ட பால் கறந்துச்சு, ஒருத்தரை கூட காணோம். காப்பியை வச்சா டீயை வச்சாங்க குடிக்கிறதுக்கு. இன்னைக்கு பால் இல்லை. இன்னைக்கு 10-7-8 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. பால் இல்லைன்னு சொன்னோன்னே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சே, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல போ. என்னமோ நம்ம பொல்லாத நேரங்க. எல்லாத்துக்கும் எடுத்தோன்னே எல்லாம் நல்லதாக நடந்துருமா? இப்படியெல்லாம் நடந்தால் தான் நாளை பின்ன நம்ம தெளிவாக இருப்போம். காலையில் கடை திறக்கும் போதே அவங்க வீட்டுக்கு போய் பாலை வாங்கிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுவிட்டு நாய் கடிக்கும் பேய் கடிக்கும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு நல்லா அனுபவிச்சிட்டோம் போங்க. சரி விடுங்க, இதுவும் ஒரு பாடம் தான் நமக்கு. கடை நடத்துறதுன்றது அப்படி சாதாரண விஷயமா? எவ்வளோ பெரிய விஷயம். என்ன பண்றது? அதான் அம்மா பால் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நேரத்துக்கு பக்கம் பக்கம் வந்திருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நான் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் ஏற்கனவே பால் வேணும்னேன்னு. அண்ணன் பால் பாக்கெட் எது ரெடி பண்ணுறேன்ட்டு போயிருக்குது. பாவம், அவங்க போயிருந்தாலும் நேத்தே போயிருப்பாங்க. இப்போ இங்க இருந்துக்கிட்டு நம்மளால அவங்களுக்கு தான் சிரமம். அண்ணெல்லாம் அப்படி நினைக்காதுங்க. ஷோ, இப்போ பால் வந்தால் மட்டும் போதும்னு இருக்கு. 2 பால். ஐயோ, பால் தான் கேட்குறாங்க. அண்ணே, வர டீ வர காப்பி அதெல்லாம் வேண்டாம்மா. யோ, பால் இல்லையாமையா? வாங்க அங்கிட்டு போமா. தடி வரவங்க எல்லாருமே வேண்டான்ட்டு போறாங்களே. அண்ணே, ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காருங்கண்ணே, வாங்கிக்கலாம். ஏங்க, 5 நிமிஷம்னு சொன்னாலும் 10 நிமிஷம்னு சொன்னாலும் யாரும் வரப்போறது இல்லைங்க. ஐயோ ஆண்டவனே, எனக்கே இப்போ மண்டை மூளை பிச்சுக்கிட்டு வந்துடும் போல இருக்கு. முதல் நாள் கடை திறந்து இப்படியே ஆகணும். ஐயோ, எல்லாரும் வந்துட்டு திரும்பி போறாங்களே. ஆண்டவனே, நீ இருக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா எப்படியாவது பாலுக்கு ஏற்பாடு பண்ணியா?